இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமையை வெறுப்பதே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி நம்மளை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் எது இருந்தாலும் அதை நாம் வெறுப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆதியாகமத்தினுடைய புத்தகத்திலே யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் ஒரு வீட்டில் வேலைக்காரனாய் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த வீட்டு எஜமானி என்ன செய்கிறார், அந்த யோசேப்பின் மேலே கண் வைத்து அவனை தீய பழக்கத்துக்கு அழைக்கிறார். ஆனால் அந்த யோசேப்பு சொல்லுகிறான், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த தீய காரியத்துக்கு அவன் உடன்படாதபடிக்கு ஓடி போகிறான். ஆனாலும் அவனுடைய எஜமான என்ன செஞ்சான், அவளுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு அவனை கொண்டு சிறையிடத்துக்கு போட்டாங்க. ஒரு நாள் அவனை என்ன செய்தாங்க, ராஜா அவனை அந்த தேசத்துக்கு பிரதம மந்திரியாய் அந்த தேசத்துக்கு தனக்கு அடுத்த பதவியிலே அந்த யோசேப்பை அமர வைத்தான். அப்பொழுது கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் அதை நாம் வெறுக்கும்போது அது கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பெருமை, அகந்தை, தீய வழிகள், புரட்டு வாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய காரியங்கள், நம்ம இடத்துல வாழ்க்கையில் பெருமை இருக்கலாம், நம்மிடத்தில் இருக்கிற பணத்தை குறித்து பெருமை இருக்கலாம், படித்த படிப்பை குறித்து பெருமை இருக்கலாம், நம்மளால் முடியாத ஒரு காரியம் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை வைத்துவார். ஒரு இடத்துல வேலைக்கான இருந்த அந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தீய வழிகளிலே போகாதபடிக்கு கர்த்தருக்காய் தன்னை காத்து கொண்டபடியினாலே அவனை கர்த்தர் ஒரு நாள் உயர்ந்த பதிலை கர்த்தர் அமர பண்ணினார். இதை பார்க்கிற சகோதரி சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அல்லையா நீங்கள் காணப்படுகிற காரியங்கள் தீய வழிகள், ஒருவேளை பெருமை இருக்கலாம், அகந்த இருக்கலாம், அல்லையா யாரையும் மதிக்காதபடிக்கு நம்ம தான் பெரியாருன்னு சொல்லி நீங்கள் அகந்தியாக இருக்கலாம், அல்லையா புரட்டு வாய் அங்கேயும் எங்கேயும் பேசி அல்லையா சண்டையை மூட்டி விட்டு அதில் இன்பத்தை பார்க்கலாம். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் தீய வழிகளை கர்த்தருக்கு வெட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் அமர பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில் இதை பார்க்கிற சகோதரன் சகோதரிகளும் தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீய வழிகள் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரே பொருட்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.